இருந்தது. அதுக்கு ஒரு டூலாக அந்த சிலைகள் இருந்தது. அதனால அதையும் ஒழிச்சாங்க, இதையும் ஒழிச்சாங்க. இதுவும் அதுவும் தனித்தனி இன்னைக்கு தான் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆன்மீகம் தனி, அரசியல் தனிங்கிறதுனால இன்னைக்கு சிலைகள் தனி, நிர்வாகம் தனின்னு இருக்கு. அன்னைக்கு சிலைகள் தான் நிர்வாகம், நிர்வாகம் தான் சிலை. ரெண்டும் ஒன்று தான். அப்போ இது எல்லாம் சொல்கிறான். அடுத்தது எல்லாம் சொல்கிறான் 25:2-3 அவன் எத்தகையவன் எனில் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சிக்கு அவனே அதிபதி. பூமியுடைய ஆட்சிக்கு அதிபதிங்கிறான். இது சூறாவுடைய பேர் என்ன? 25 ஃபுர்கான். நன்மையும் தீமையும் பிரித்து காட்டக்கூடியது. ஓப்பனிங்கே நன்மை தீமையை பிரித்து காமிச்சிட்டான். அதுக்கப்புறங்கிறாங்க எங்களுக்கு எந்த தீமையும் பிரிக்கலையே, எங்களுக்கு மன்னராட்சியும் கிலாஃபத்தும் ஒன்றா தெரியுது, எங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் புரியுது. எங்கேருந்து உங்களுக்கு கண்ணு தெரியும்? உங்களுக்கு ஃபுர்கானில் ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங் எப்பயுமே குரானுடைய எல்லா வசனங்களையுமே சூறாவில் ஸ்டார்டிங் ரொம்ப தடாலடியாக இருக்கும். சூறாக்குடைய ஸ்டார்டிங் வசனங்கள் ரொம்ப தடாலடியாக இருக்கும். அப்போ இஸ்ராராம தஃப்சீரில் சொல்லுவார், ஆரம்ப வசனமும் பஞ்சாக இருக்கும், ஃபினிஷிங்கும் பஞ்சாக இருக்கும். நீங்கள் குரானில் எடுத்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஆயத்து ஸ்டார்டிங்குடைய அந்த ஃபஸ்ட்டு இருக்கும், கடைசி இருக்கும், அடித்து துவம்சம் பண்ணும். அதே மாதிரி ஒரே சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஞ்சம் இருக்கும், அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடும் இருக்கும். ஸ்டார்டிங் பண்ணுறதும் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும், முடிக்கிறதும் அதே மாதிரி அது முடியும். நடுவில் சில சப்ஜெக்ட் போயிடும். அதெல்லாம் சொல்கிறான். அவன் எத்தகையவனில் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சிக்கு அவனே அதிபதி. மேலும் அவன் யாரையும் மகனாக ஏற்படுத்தி கொள்ளவில்லை. ஆட்சியில் அவனுடன் பங்குடையவர் எவரும் இல்லை. மகனும் கிடையாது, கூட்டாளியும் கிடையாது. மேலும் அவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்து பிறகு அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதியை நிர்ணயித்தான். பொருளாதாரம் எப்படி செலவு பண்ணணும் அதையும் நிர்ணயித்தான். ஆட்சியாளர் தேர்வு எப்படி செய்யணும் அதையும் நிர்ணயித்தான். ஆணுக்கான உரிமை என்ன, பெண்ணுக்கான உரிமை என்ன, விவசாயிக்கான உரிமை என்ன, தொழிலாளிக்கான உரிமை என்ன, முதலாளிக்கான உரிமை என்ன, எல்லாத்தையும் அவன் நிர்ணயித்து விட்டான். நிர்ணயம் இருக்குன்னு நீங்கள் சாட்சியும் சொல்கிறீங்க. அப்போ இங்கே மகனாக ஏற்படுத்துறது மட்டும் குற்றங்கிறானா, கூட்டாளியும் தானே குற்றங்கிறான். ரெண்டு குற்றமும் சேர்த்தானே அல்லா பேசுகிறான். ஆனால் மக்கள் அவனை விடுத்து எத்தகைய கடவுள்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்றால் அந்த கடவுள்கள் எந்த பொருளையும் படைப்பதில்லை. ஏன் அவர்களே படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். மேலும் தங்களுக்கு கூட எத்தகைய லாபத்தையும் நஷ்டத்தையும் அளிக்கும் அதிகாரத்தை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. மேலும் மரணிக்க செய்யவும் உயிர் கொடுக்கவும் மீண்டும் எழுப்பவும் அவர்களால் இயலாது. அப்போ அவங்களுடைய இயலாமை, மனிதர்களுடைய இயலாமை அல்லா பேசுகிறான். அப்போ ஆட்சின்னு ஒருத்தன் செய்கிறவனாக இருந்தால் அவன் தான் இறைவன் சொல்லிட்டு அல்லா இங்கே பேசுகிறான். அடுத்த 6:102 அல்லா சொல்கிறான், அவன் தான் உங்களை படைத்து பரிபாலிப்பவனாகி அல்லாஹ், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் அவனே. எனவே நீங்கள் அவனுக்கே அடிபணியுங்கள். அவன் எல்லாவற்றிற்கும் பொறுப்பாளனாக இருக்கிறான். கட்டுப்படுதல்னு இருந்தால் அது எனக்கு தான். அதே 2:165 அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களில் சிலர் அல்லாவை தவிர மற்றவர்களையும் அவனுக்கு நிகரானவர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். மேலும் அல்லாவை எவ்வாறு நேசிக்க வேண்டுமோ அதுபோல அவர்களை நேசிக்கிறார்கள். ஆனால் இறை நம்பிக்கை கொண்டவர்களோ அல்லாவை அனைவரையும் விட அதிகமாக நேசிக்கிறார்கள். ஆற்றல் முழுவதும் அல்லாவின் பிடியிலே தான் இருக்கிறது. மேலும் அல்லாஹ் கடுமையாக தண்டனை கொடுப்பவன் என்பதை இந்த அக்கிரமக்காரர்கள் வேதனையை நேரில் காணும் போது அறியத்தான் போகிறார்கள். அந்தோ அதனை இன்றே அவர்கள் உணர்ந்து கொண்டால் எத்தனை நன்றாக இருக்கும். அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்கிறான்? அல்லாஹ் அல்லாதவர்களை மனிதர்கள் நேசிக்கிறார்கள்.